Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் டே அஸ் வெல் அஸ் அம்பேத்கர் டேன்றதுனால மார்க்கெட் வந்து ஆல்ரெடி. ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த போர்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றதை வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து இறங்கி ஓப்பன் ஆகி, பட் முடியும் போது ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி 23,842 க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த ரெக்கவர் வந்து நாளைக்கு இதே மாதிரி மேலே போகுமா இல்லை மார்க்கெட் கீழே இறங்குமான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 23,800 வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இப்போதைக்கு இந்த ஏரியா. ஸோ இதை பிரேக் ஆகிட்டால் நம்ம ஏரியாவாக சொன்னது தான் 23,600 590 to 600 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 23,800 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஆக்டும். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/4/26. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று வந்து 23,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகிட்டுனா சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,590 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 23,800க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து தம்ப்நெயிலையும் பார்த்திங்கன்னா 23,800 வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் எல்லா வீடியோலையும் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் வந்து 24,100 சொல்லியிருக்கேன். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏடியராக வந்த ஹை தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஹை தான் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 24,050 to 60 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். தெரியும், இந்த ஏரியா நமக்கு வந்து கிளியர் கட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,050 to 60 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் 24,200 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நீங்கள் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏழியராக வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு, இந்த லெவலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது. நல்லா பார்த்து தெரியும், இந்த லெவலுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லை இந்த ஏரியா பிரேக் டவுன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளே தான் சுற்றுறதுக்கான சான்சஸ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் வந்து மூமெண்ட் வந்து நிஃப்டியில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல், அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,050 60 வந்து க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 23,800 க்ரூஷலாக இருக்கும். 800 க்ரூஷலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது நம்ம 23,842. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து சப்போர்ட் ஒன்னாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இறங்கினாலும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 23,800. ஸோ இந்த ரெண்டு லெவலும் நாளைய மார்க்கெட்டுக்கு மெயினானதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.